லவ் மேட்ராங்க. நான் ஒரு பிள்ளைய உசுறு குசுரா லவ் பண்ணேன். என் கண்ணீரால அவ காலை கழுவுனேன். அச்சச்சோ சுத்தமாச்சா? அவ ஒத்துக்கவே மாட்டேன்டா. யாராரோ வந்து சொல்லி பார்த்தா. ஐயோ நீங்க சைஸா கூப்பிட வேண்டியதானே. அவங்க அம்மா அப்பா கூட ஒன்னும் சொல்லல. என்னை மர்மனே மர்மனேன்னு ஆசையா கூப்பிடுவாங்க. அப்படியா? அவங்க அண்ணன் தம்பி என்னை மச்சான் மச்சான் பாங்க. கடைசி என்னதான் ஆச்சு? அவ மட்டும்தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன் என்ன பிரச்சனை கேட்டேன். ஒரே வார்த்தையில சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? நீ 1000 சொன்னாலும் நான் என் புருஷன் கொடுத்தா இருப்பேன், உன் கூட வரமாட்டேங்கிறா. காதல் என்பது பொது உடுமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடமை. எவே முண்டாட்டியான் தானே நம்ம காதலிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவனுக்கு தான் அது பொண்டாட்டி, உங்களுக்கு காதல். உங்களை மாதிரி 4 பேரு கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமியா. உன்னை ஒண்ணு சொல்றேன். என்னங்க? நீ என்ன வேணாலும் திட்டிட்டு போ, கவலைப்பட மாட்டேன். சரி. குடியாரன்னு மட்டும் சொல்லாத. குடியாரு சொன்னா கோவம் பழியா வந்துடும். இது நல்ல கதையா இருக்கு. அப்புறம் குடிக்கிறவரை குடியாருன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல சொல்றியா? நான் முதல்ல பப்ளிக்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா கேளுங்க. நீங்க இவ்வளவு பெரிய மேடையில நீங்க தண்ணிய போட்டு வர்றது, இவ்வளவு ஆளுங்க இருக்கையில, பெரிய ஆளுகள் இருக்கையில பிரபு நீங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க கேட்டுறேன், மன்னிப்பு கேளுங்க. ஊருக்கு என்னது என்ன இது பண்ணல? முத்தம் கொடுக்கறாரு. மிச்சர் பைட்டு கம்பி போய் மாட்டிருக்கு. அதான் சரி. பொரியல்ல பொரிகடல் இல்ல பெரியோர்களே, அதான் அதான் பொரிகடல் இல்ல புரியல. பொரி உண்டா இல்லையா? பெரியோர்களே, தாய் மோர்களே. மோரா? ஏன் தாய் மோர்களே இல்ல தாய் மார்களே? என்னனே என்னனே பிரபு இந்த பிள்ளை கட்டாத்து வச்சுடா. என்ன பேசுன நீ? ஐயோ ஐயோ அப்படி சொல்ல கூடாது. என்னங்க சொன்னே? தாய் மார்களே சொல்ல கூடாது. அது இல்ல பெரியவங்க. அது இல்லன்னா அப்புறம் தாயே இல்ல. அது இல்லன்னா இப்படி பொம்பளை தைமுருளே பிருளே. நான் உங்ககிட்ட பிள்ளை அரியரை குச்சிட்டேன், தப்புதான். நாடகம் தெளிவா இருக்கான். சரி, நான் கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எனக்கு 4 மணிக்கு கரெக்டா ஒரு கிங்கிலீஷ் குவார்டரு, ஒரு 1/2 லிட்டர் பவுண்டை வாங்கிட்டு என்னை உசுப்புங்க. அது கடையில டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ அம் கோயிங் டு ஸ்லீப். ஐய நாடகம் குண்டியே தூக்கிருச்சு. என்ன நடக்குதுங்க? நீ கிளப்பு, புடிச்சு கிளப்பு. என்னன்னு கிளப்புமா? ஐயா ஒரு பக்கமா சாஞ்சிருச்சு. என்ன முதல்ல இப்படி படுத்து கிடந்துச்சு, இப்ப இப்படி படுத்து கிடக்கு. அங்க தட்டாத. என்னங்க சொன்னாரு? நீ தான் சொன்னல்ல. ஐயா புடிமா அடப்புடு. ஐ அம் ஸ்டடி. குடியாரே நீ பேசுறியே, குடிச்சு பார் அந்த கஷ்டம் என்ன. அப்ப நல்லாதான் இருக்கும். காலங்காத்தால வெறும் வயிற்றுல கட்டிங்க ஊத்திக்கிட்டு இழுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. ஐயோ ஐயோ. நம்பர் 1ன்னு ஒரு சரக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு தாயா அதை குடி? இன்னொன்னு வீரன் ஒண்ணு போட்டிருக்கான். மூடிய துறக்கலையே குடல் குண்டிக்கு போயிட்டு குடலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஆத்தாடி, அதை இழுக்கிறதுக்குள்ள எவே மண்டையெல்லாம் மோந்து பார்த்து அதை உள்ள தள்ளுறதுக்குள்ள நான் படுற பாடு. நீ குடியாரன்னு பேசுறேன். கஷ்டப்பட்டு என்ன இதுக்கு இதை குடிக்கிறதுக்கு நீ கிளவி மூத்திரத்தை குடிக்கலாம். அதான் சரி. போதவருமா? கிளவி மூத்திரம்னாலும் சரி, குமரி மூத்திரம்னாலும் சரி குடிப்பேன். காசு மிச்சம்டா. நான் உன்னை கேக்குறேன், என்னையா குடியாரன் எங்களை சொல்றீல்ல, இந்த அரசாங்கம் எங்களுக்காக என்ன செஞ்சிருக்கு? என்ன செஞ்சிருக்கா? இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? பொம்பளை ஆளுக்கு தான் இது நல்ல கதைதான். பொம்பளை ஆளுக்கு மாசமா இருக்க பொம்பளை ஆளுக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களே. அப்ப நீங்களும் மாசமாக வேண்டியதானே? மாசமான உனக்கு 25,000 கொடுக்குறாங்களே, மாசமாக்குன எங்களுக்கு எவனாவது 1 ரூபா விழுந்தடிச்சு வேலை தெளிவா பேசுறாரியா? அதான் அறியாரு. இந்த விவசாயத்துக்கு நாட்டுல விவசாயத்துக்காக
கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா வச்சிருக்காங்களா? ஆமா. கடனை புறான் தள்ளுபடி பண்றாங்க. எங்க குடியாரங்க கடனை யாரா தள்ளுபடி பண்றது? ஆளாளுக்கு கட்டிங்கா கடை வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னைக்கு அதை அடைக்க அவர் சொன்ன மாதிரி மூத்தத்தை குடிக்க வேண்டியதானே. அதுக்காக நானே சுயமா ஒண்ணு தயார் பண்ணிருக்கேன். என்னது? குவார்டர் வங்கி. என்னது? விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி, குடியாரர்களுக்கு குவார்டர் வங்கி. 24 hours குடிக்கலாம். அப்ப நல்லா யாரும் 10 மணிக்கு திறப்பாக 12 மணிக்கு அரைப்பாங்கன்னு பயமே வேண்டாம். 24 hours 24 மணி சேவை. மூளைக்கு ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குவேன். ஏடிஎம் சென்டர் மாதிரி. ஒவ்வொரு குடியாரனுக்கு ஒவ்வொரு கார்டு கொடுத்துருவேன். அவன் குடிக்கணும்னா எவனையும் கேட்க வேண்டாம். விருட்டுன்னு போக அந்த கார்டை உள்ள தள்ளணும். தள்ளணுன்னே ஸ்கிரீன்ல கேட்கும். ஓட்டியா, எம்சியா, மெக்டோலா, பிரிக்கன்ஸா, நெப்போலியனா, ஓட்காவா அப்படின்னு கேட்கும். இவன் அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு நேராக டச் பண்ணணும். டச் ஸ்கிரீன். படிச்சவன் அதை பார்த்து டச் பண்ணிடுவான். படிக்காதவன் என்ன செய்வேன்? நாக்க தொங்க போட்டு நிற்பானா? அதானே. அவனுக்காகவே வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணிருக்கேன். ஓ, கார்டை திணிச்சுன்னு கேட்கும். 145 ரூபா சரக்கா, 175 ரூபா சரக்கா, 215 ரூபா சரக்கா அப்படின்னு இவன் சொல்லணும். 145 சொல்லணும். உடனே அது கேட்கும். கட்டிங்கா, 2 அவுன்ஸா, கோட்டரா அப்படின்னு இவன் சொல்லணும். கட்டிங்கு அப்படின்னு சொல்லணும். உடனே தொடர்ந்து ஒழுகும். அதை கப்பில் பிடிச்சிக்கணும். என்னது? கழுத முத்திரமா? சரக்கு. அப்புறம் நகட்டி வச்சு பக்கத்தில் இன்னொரு பட்டன் அமுக்கணும். அது கேட்கும். பச்சை தண்ணியா, பவண்டோவா, செவனப்பா அப்படின்னு கேட்கும். மிக்சிங். இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். உடனே தொடர்ந்து ஒழுகும். கடக்குன்னு எடுத்து கடன்னு இழுத்துட்டு கீழே ஒரு பட்டன் அமுக்கணும். ஊறுகாயை புதக்குன்னு அப்படி தள்ளும். அப்படியே வலிச்சு லொபக்கு நக்கிட்டு நம்ம வாடு போயிட்டே இருக்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் இது மக்களுக்கு சேவையாக கொண்டு வருகிறேன். நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் ரேஷன் கடையிலே மாசத்திற்கு 5 புல் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற பொன்னான திட்டத்தை கொண்டு வர காத்திருக்கிறேன். குடும்பம் விளங்கிரும். என் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். உன் செல்லாத ஓட்டுறா ஓட்டு. பெண்களுக்கு 4 பீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். என்ன கொண்டு வாடா நீ. அப்பதான் கவுந்துக்கிட்டே அடிக்கலாம். பேசாத பேச்சு. வாய் பேசுற. என்ன பேசுற நீ பேச்சு? என்னையா என்ன இவ்வளவு பேசுற நீ? இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதையா, குடிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சவனுக்கு மரியாதை. படிச்சவனுக்கு மரியாதை. கேட்டுக்கிடு. படிச்சவனுக்கு மரியாதையா? நீ என்ன படிச்சிருக்க? நானா 2வது பெயில். ஆத்து அவ்வளவு படிச்சிருக்கியா? நம்மளை காட்டிலும் பெரிய அப்படி பார்க்க முடியுறா. 2வது பெயில். ஆமா. நீ என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. 2ஆம் கிளாஸ் படிச்சது பெரிய விஷயம் தான். அந்த 2ஆம் கிளாஸ் நீ படிச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சு இப்ப மக்களுக்கு? எப்படி தெரிஞ்சு? இப்ப நான் சொன்னேன்ல, அதனால தெரிஞ்சு. ஆமா. நான் குடியாரன்னு சொல்லவே வேணாம். பார்த்தாலே தெரியும். உன்னை மாதிரி படிச்ச ஆளுங்க ரோட்ல வந்து அரைப்பாடி லாரிக்காரன் கொண்டு வந்து அனுப்பான். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னா. என்னை மாதிரி போதக்காரனை பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிறுத்திக்கிறியா வண்டியை. இறங்கி வந்து வணக்கம் தலைவா, என் வண்டி தானா கிடைச்சது, நேற்று தான் எஃப்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வா தலைவான் கூட்டு கொண்டு குட்டி பாலத்தில் உட்கார வச்சு கட்டிங் வாங்கி கொடுத்துருத்தேன் வண்டி எடுப்பேன். இப்போ சொல்ல குடிச்சவனுக்கு மரியாதையா, படிச்சவனுக்கு மரியாதையா? என்ன பண்ணணும் சாமி? ஒத்துக்கிறியா? என்ன பண்ணணும் சாமி? நான் உன்னை கையை பிடிச்சி இழுக்கிறேன், உன்னை கட்டி பிடிக்கிறேன், உனக்கு முத்தம் கொடுக்குறேன். நீ எங்க போய் குடிச்சேன்னு அம்புட்டு வேலையும் பாக்குறது? நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. போ ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. ஐயா வந்திருக்கீங்களா யாராச்சும்? ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, டிஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. என்னை தொட சொல்லு. என் மேல சுண்டு விரல் படுமா? எத்தனை தண்டி அதிகாரி இருந்தாலும் வரட்டேன், தொட சொல்லு. ஏன்னா எல்லாத்தையும் தெரியுமானே? பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? யாரையும் தெரியாது. அப்புறம் எப்படி உங்களை தொட மாட்டேங்கிறாங்க? தொட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. குடியார் நாயை அடிச்சா செத்துக்கிட்டு போயிடும், குலக்கேசி ஆகி போயிடும். இந்த நாயை நம்ம ஏன்டா தொடுவானே, அது ஒரு மூலையில கிடந்துட்டு அதுவா போயிடும் அப்படின்னு அவங்களா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வண்டியில் ஏற்றி வீட்டில் கொண்டு இறக்கி விட சொல்லுவாங்க. மாலை மரியாதை. தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை உரிப்பாங்க. அதுக்காகத்தான் தெளியாமே விடுறதுக்கு. தெளிய ஊத்துனோம்னா நம்மளை தொடுவாங்களா? தெரிஞ்சுக்க, டெக்னிக்க தெரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கு உனக்கு என்ன வயிற்றுச்சலா இருக்கு? உன் சார் பார்த்தா நான் பிடிக்கிறேன், நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நான் பிடிக்கும் போதெல்லாம் நீ பிடிக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இல்ல எல்லாரும் பிடிக்கிறதுக்கு இது என்னதுங்க? உன் வேலையை காட்டு. சின்ன பிள்ளையா இருக்க, என் அருமை உனக்கு தெரியாது. இனிமேல் குடியாரன்னு பேசாத. ஏன் தெரியுமா? ஏயா குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணும். அச்சோ அப்ப தூக்கி ஏன் குடியாரனும் குழந்தை ஒண்ணுன்னு? குழந்தைங்க எப்படி முட்டை குண்டியா தெரியுதோ நாங்க குடிச்சுட்டு குண்டி வெட்டி இல்லாம தெரியுவோம். அப்ப நீங்க எங்களை தூக்கி மடியில வச்சு இவரு நல்லா தொடச்சு விட்டு புட்டாமா வடிக்கணும். பவுடர்
புட்டாமா எங்க அடிக்கணும்? இங்கெல்லாம் அடிச்சு இங்கெல்லாம் அடிச்சு இங்கெல்லாம் அடிக்கணும். அடிச்சு அப்புறம் பிடிச்சி முத்தம் கொஞ்சம் செல்ல குட்டி சீனி கட்டி குட்டி குட்டி அவனுக்கு முத்தம் கொஞ்சம். ஆமா அப்படியே கொஞ்சம் நொட்டு நினைப்பு நொட்டு நினைப்பு குடிச்சிட்டு வந்ததுல பேச்சா பேசுற பேச்சு. நாங்க ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிறியா? இந்த நாட்டின் நன்மைக்காக தான் குடிக்கிறோம். ஆமா இந்த நாட்டின் குடிமகன் நாங்க இல்லைன்னா கவர்மெண்டே பிச்சை எடுக்கணும் தெரியுமா? அப்ப சரிதான். எங்க வருமானத்துலதான் அரசாங்கமே ஓடிட்டு இருக்கு. இது தெரியாம திருநடியல சின்ன பையவுல. சரி வா உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ உன்னை கெடுத்துட்டேனே. நம்பாதீங்க யாரும். அவர் சொல்றது உண்மை இல்ல. அட ஓ வியாபாரத்தை கெடுத்துட்டேனே. அப்படியா? கொஞ்ச நேரத்துல பதறிடுச்சு. கம் ஆன் என்ன பிசினஸ் டெல் மீ குயிக் ஃபாஸ்ட். என்ன படம்? கம் ஆன். செக்க செவந்த பலம் இது என்னோட வாக்கு பலம். வரல. இன்னும் வரலையா? அண்ணே நேரம் வந்திருக்கணுமே. அண்ணே நீங்க கசைக்கு பார்க்கணும்னா அது அந்த நிலைமைக்கு போயிருச்சுனே மனசுல. நீ என்னை மாதிரியே வா. ஏய் இந்த பிள்ளை என்னை மாதிரியேடா. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் என் மனக்கண்ணத்துல கற்பனை பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி நீ செஞ்சு பார்க்கற. என்னது? இழந்த பழமா? ஆமா. கிலோ கணக்கா படி கணக்கா உலக்கு கணக்கா புடி கணக்கா? படி கணக்கு. உலக்கு. அதான் உலக்கு. ஒரு உலக்கு எவ்வளவு? 350 ரூபா. சரி சரி கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. டீக்கே 10 ரூபா ஆக்குறீங்க அப்புறம் என்ன? சரி ஒரு உலக்கு 350 ரூபா வாங்குறியே. உர நீ கொண்டு வருவியா நான் கொண்டு வரணுமா? உர உலகுக்கு எதுக்கு உர? உர இல்லைன்னா நான் தங்க பத்த பழமா இருந்தாலும் நாம மாட்டேனப்பா. உர இல்லாம மடியில வாங்கிட்டு வர முடியும். கேரி பை. கேரி பையா தமிழ்ல உரைன்னு சொல்றோம். உலக்குக்கு உர கேட்டா நான் எங்கேயா போவேன்? நீ பழத்துக்கு உரைன்னு கேட்கணும். பழத்துக்கு தான் உர. பழத்துக்கு உர இந்ததான் கையில வச்சிருக்கீல கட்டிட்டு போயிடலாம்ல. சரி 350 ரூபாய்க்கு உலக்க வச்சுட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? என்ன நீதானே உலக்கு 350 ரூபாய். என்ன உலக்குல உள்ள பழத்தை தானே விற்பாங்க, உலக்கையுமா சேர்த்து விற்பாங்க. ஓஹோ அப்ப பழம் என்னோட உலக்கு உன்னோட. ஆமா உலக்கு என்னோட. அப்ப தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. அப்ப சரி எதுக்குள்ள வைக்க வந்தாங்க அம்மா? அவர் வேலை முடிஞ்சாதான் நீ வரணும். பாஸ் பண்ணிருச்சு. அண்ணே அவ்வளவுதான் முடிஞ்சு. அண்ணே உங்கனால அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த பிள்ளையா முடியுது?
ரெடி. இதெல்லாம் இவங்க செஞ்ச சதி. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்னங்க? எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டியே? ஏங்க நான் என்னங்க ஆட்டுறாரு? ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே நீங்க ஏனே அந்த கையை எடுக்கணே. நீ விடுப்பா கையை. ஆமா, அதுக்கு சீக்கிரம் ரெடி ஆகும். ஆத்தாடி, நான் உன்னை ஓப்பனா எப்ப ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். கேட்கவா? கேளுங்க. நீ சங்கடப்பட்டினா நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுறியா? அது கேட்க மாட்டியா? சரி விடு. நான் உன்னைய டேமேஜ் பண்ணலாம். என்னது என்னது? மேரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேரேஜா? கல்யாணம். என்னையவா? நான் குடிகாரனுக்குலாம் வாக்கப்பட மாட்டேன். நான் குடியாரன் மாதிரி நடிச்சனே தவிர உண்மையான குடியாரன் கிடையாது. அப்படியா? குடிச்சா அந்த உலகத்துக்கு என்ன நடக்கும்னு சுட்டி காட்டத்தான். அப்படியா? அப்ப அந்த அளவுக்கு நல்ல உத்தமனா? நான் உன்னை கட்டிக்கிறதா இருந்தா இந்த வேட்டியை நீ முதல்ல எனக்கு கட்டி விடணும். இது எங்க பாரம்பரியம். எங்க இப்ப என்ன சொன்னாரு அவரு? என்னது? நான் உலகத்துக்கு காட்டுறேன் தானே சொன்னாரு. அதான் சொல்றேன். அதுக்காக வேட்டியை வச்சா காட்டுறோம்னு சொன்னேன். அதல்ல, எங்க பாரம்பரியம் கட்டிக்க போற புள்ள கையில கொடுத்து தான் வேட்டியை கட்டணும்னு எங்க ஒரு பாரம்பரியம். அப்படியா? இந்தாங்க. உண்மையாவா? ஆமா, நான் சொல்லி தரமா. எப்படிங்க? சொல்லி தரேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஊட்டில இருக்கு. எப்படி கட்டுறது? முதல்ல என்ன நல்லா விரிக்கணும். விரிச்சிட்டேன். ஓட்ட தர்ற மாதிரி காட்டு. இல்ல கிவாமா, இப்படி தான் அப்படி ஓட்ட தர்ற மாதிரி காட்டு. கிட்ட வாமா. ஒண்ணும் இல்ல, அப்படியே லைட்டா குனிறியா? இல்ல இப்படி திரும்பி லைட்டா இது காலத்துக்கு உள்ள விட்டுக்கிறேன். உள்ள விடுறேன். அங்கிட்டு வருதான்னு பாரு. அப்பா, நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் வர்ற வாடு இருக்கேன். இப்ப பாரு வந்துருச்சா? ரெண்டாவது தடவை வந்துருச்சா? சரி வா வா வா. இப்படி மடி. இந்த கையை உள்ள இந்த கையை இப்படி கொண்டு வா. அப்படி மடிச்சு அப்படி உள்ள சொருகு. நல்ல 4 இன்ச்சு இறக்கணும். இப்படி சொல்லக்கூடாது. இங்க வா. பிடிச்சி கையை விடு. எப்படி இல்லை ரொம்ப இருக்கக்கூடாது. அப்படி கை உள்ள நல்லா இது வரைக்கும் விடணும். எது வரைக்கும்? நான் உன்னை வேட்டியிட்ட கூட தெரியல. சரி பாவடை அவரு நான் கட்டி விடணும்ல. இது என்ன கூத்து? இது சம்பிரதாயம். சம்பிரதாயம் உங்க குடும்ப பழக்கம். அவுத்தா அவமானமா போயிரும். உள்ள சட்டி போடல. ஆஹா, நீ என்னைய மாதிரியே தானா? பாரம்பரியம் 2 ஒத்து போச்சு. சட்டி போடாத பாரம்பரியம். உன்னை நான் மனசார எப்படி விரும்புறேன்னு சொல்லவா? எப்படிங்க? ஒரங்கட்டு பொன்னாத்தான் ஓமுடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓமுடையிலே இருக்கிறது என்னாத்தா. ராசாவே ரொம்ப ரத்தம் பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது. தின்னாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது. தின்னாம பார்த்தாலே ருசி ஏறுது. சக்தியில் குறையாமல் இருக்கிறீங்களா? அப்பையில் நீயாக எடுத்துட்டீங்களா? ஆக்கி வச்ச சோறு ஆக்கி வச்சதாரு தின்ன அப்பக்கடை வண்ணக்கிளி அடிவரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா தை மாசம் பிறந்ததும் நீ நாள் பார்க்கணும். கட்டாமணி
ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா